தட்டியே பாருங்கள், கர்த்தர் சமூகத்தில் ஆனந்தமே. இயேசு பிறந்தார் பாலனாக, சந்தோஷம் எங்கும் உற்சாகமே. கைகள் தட்டியே பாருங்கள், கர்த்தர் சமூகத்தில் ஆனந்தமே. இயேசு பிறந்தார் பாலனாக, சந்தோஷம் எங்கும் உற்சாகமே. Greetings to everyone. In John chapter 3 verse 16, the Bible reminds us of God's incredible love. For God so loved the world that he gave his one and only Son, that whoever believes in him shall not perish but have eternal life. This verse encapsulates the true spirit of Christmas. God's boundless love for us, demonstrated through the gift of Jesus Christ. As we come together to celebrate this holy season, let us remember that Christmas is not just about exchanging gifts or enjoying festive treats. It is a time to reflect on the love, kindness, and joy that Jesus brought into the world. It is a season to spread that same love to those who are around us, to embrace our families, our friends, and even strangers with warmth and generosity. Christmas invites us to cherish the bonds of family, to share, laughter, and create memories that will last a lifetime. Let us be intentional in spreading joy, peace, and hope to those who come across. This Christmas, may your heart be filled with joy that overflows and brightens your days, peace that soothes your spirit and brings comfort, love that surrounds you and uplifts you. Let us all remember the teachings of Jesus. Love one another, be kind to all, forgive and forget. As we celebrate this season of light, the St. James family extends to you our heartfelt wishes for a Merry Christmas, surrounded by the love of family, the warmth of friendship, and the grace of God's abundant blessings. Looking ahead to the new year, we pray that 2025 will be a year filled with God's peace and establishment. May He open the doors to happiness, success, prosperity, and good health in your life. Let us enter the new year with gratitude, ready to embrace the future with faith and hope. Merry Christmas and Happy New Year 2025 from St. James Academy family. May it be a year of abundant blessings, joy, grace, with love and blessings of God. St. James Academy management and staff. Praise the Lord. கண்டு காண மேய்ப்பர்கள் வந்தனர். மாட்டு தொழுவமாய் எந்த நுள்ள மாறிட மீட்பர் பிறந்துள்ளார். எந்த நண்பனாய் அன்பனாய் நீயும் மாறிட இந்த நோய்
உள்ளம் எங்கிடுதே. இதையாவரும் காணவே உம் வருகை உணர்த்திடும். என்னை வீழ்த்திட தாழ்த்திட யார் யார் நினைப்பினும் உந்தன் பார்வையில் பாதையில் என் தேடல் வேண்டுமே. என்னை வீழ்த்திட தாழ்த்திட யார் யார் நினைப்பினும் உந்தன் பார்வையில் பாதையில் என் தேடல் வேண்டுமே. கொட்டும் பணியில் குளிநிலா மண்ணில் வந்த பாலகனே, உனை தொட்டு தழுவி அணைக்க என் உள்ளம் எங்கிடுதே. கொட்டும் பணியில் குளிநிலா மண்ணில் வந்த பாலகனே, உனை தொட்டு தழுவி அணைக்க என் உள்ளம் எங்கிடுதே. அன்னை மடி மீது நீயும் தவள கண்டு காண மெய்ப்பர்கள் வந்தனர். மாட்டு தொழுவமாய் எந்த உள்ளமாயிட மீட்பர் பிறந்துள்ளார். எந்த நண்பனாய் அன்பனாய் நீயும் மாறிட எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன். எந்த நண்பனாய் அன்பனாய் நீயும் மாறிட எந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றுவேன். அன்பான குழந்தைகளே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் வார்த்தையானவரை கொண்டு எழுதிய மாபெரும் அன்பு கடிதம்தான் கிறிஸ்து பிறப்பு. மரத்தால் விளைந்த பாவத்தை வரத்தால் கலைத்த மந்திர தினம் இன்று. ஒதுக்கப்பட்டவை வணக்கம் பெறும் என தன் வருகையால் சொன்ன தினம். ஆடிடை கூட்டில் ஆதவன் உதித்த அதிசய தினம் இன்று. ஆம், விண்ணக கடவுள் மனுவுரு எடுத்த பொன்னால்தான் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. பாடுகளை தேடி வந்த பாலனின் பாதம் இவ்வுலகில் பதித்த புண்ணிய தினம் என்று. உலக பகட்டுகள் ஒன்றுக்கும் உதவாது என்று பகலவன் செய்து காட்டிய மேன்மையான நிகழ்வுதான் கிறிஸ்து பிறப்பு. காலங்கள் முடியும் வரை மனித மனங்களில் நின்று தனது அன்பை நினைவூட்டும் அற்புத பிறப்பு. தொழுவம் ஒன்று தொழுகை பெற்றதும் விண்ணவனின் முதல் அழுகை பெற்றதும் இந்நாள்தான். வெளிச்சம் கேட்ட மக்களிடம் கடவுளே வெளிச்சமாய் வந்த தினம் இன்று. முன்னணியில் இருக்க வேண்டிய இறைமகன் முன் அணையில் பிறந்த நாள் இன்று. தனக்கு மிஞ்சிதான் தானம் என்பது
உலக வழக்கம். தானே உலகிற்கு தானம் என்பதுதான் கிறிஸ்துமஸ். இயேசுவின் பிறப்பு உன்னத கடவுளின் அன்பின் வெளிப்பாடு. அவரின் பிறப்பு விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் உறவு பாலம். மானுடன் இழந்து கொண்டிருக்கும் மாண்பை மீட்டெடுக்கும் உன்னத நிகழ்வு. தந்தை கடவுள் தம் அன்பின் கொடையாக தன் மகனை தரணிக்கு தந்த புனித நிகழ்வுதான் இயேசுவின் பிறப்பு. கடைநிலை மனிதருக்கும் உண்மையான மற்றும் உறுதியான நம்பிக்கை தரும் ஓர் அற்புத விழாதான் கிறிஸ்து பிறப்பு. கண்களால் தரிசிக்க முடியாத கடவுள் தொட்டுவிடும் தொலைவில் ஆன்மீக உணர்வாகி கலந்துவிட்ட பெருநாள் தான் இன்று நாம் கொண்டாடும் கிறிஸ்துமஸ் விழா. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்று பொருள். இறைவன் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்குள் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதே கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. ஏழை எளியவரை ஆதரிப்பவர்கள், நோயாளிகளை ஆற்றி தேற்றுபவர்கள், உண்மை உள்ளவர்கள், அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள், நீதி நேர்மையோடு நடந்து கொள்பவர்கள், பிறர் மகிழ்ச்சியில் இன்பம் காண்பவர்கள் எங்கும் எதிலும் கடவுளை காண்பார்கள். அவர்களே பிறருக்கு கடவுளாகவும் காட்சி அளிப்பார்கள். இந்த உண்மையைத்தான் பாரதி இப்படியாக பாடினார். தெய்வம் யாவும் உணர்த்திடும் தெய்வம், தீமை காட்டி விலக்கிடும் தெய்வம், உய்வம் என்ற கருத்துடையோர்கள் உயிருக்கு உயிராகிய தெய்வம், செய்வம் என்றொரு செய்கை எடுப்போர் செம்மை நாடி பணிந்திடும் தெய்வம், கைவருந்தி உழைப்பவர் கடவுளர் தெய்வம். இயேசு தாம் பிறக்க மாட மாளிகைகளையும் கோபுரங்களையும் நாடி செல்லவில்லை. ஏழையராகி மாடடை குடிலில் அவர் பிறந்தார். இதைத்தான் மாணிக்கத் தொட்டிலுக்கு வாய்க்காத பெருமையெல்லாம் ஆனிரை குடிலுக்கு ஆர் அளித்தார் எங்கோவே என்று பாடுகிறார் கவிஞர். இன்று கிறிஸ்து பிறப்பதற்கு நம் உள்ளத்தில் இடம் உண்டா? சாத்திரங்கள் வேண்டாம், சதுர்மறைகள் வேண்டாம், தோத்திரங்கள் வேண்டாம், தெய்வ சிந்தனைகள் வேண்டாம். பாசத்தால் பிறர் உள்ளம் தொட்டு நின்றால் போதுமடா, தெய்வாம்சம் உன்னை தேடி வந்து சேருமடா என்று கூறுகிறது பக்தி இலக்கியம். புனித அவிலா தெரசா பாலன் இயேசுவின் பிறப்பை மிக அழகாக வர்ணிக்கிறார். இயேசுவுக்கு உடல் இல்லை, நீயே அவரது உடல். அவருக்கு கண்கள் இல்லை, உமது கருணை கண்களால் அவர் உலகை காண விரும்புகிறார். அவருக்கு கரங்கள் இல்லை, உமது அன்பு கரங்களால் மானுடத்தை ஆசிர்வதிக்க ஆசைப்படுகிறார். அவருக்கு கால்கள் இல்லை, கால் தடுமாறி விழுந்து கிடப்பவனுக்கு உன் கால்களால் நடக்க வைக்க ஆவல் கொள்கின்றார். ஆம், அன்பான குழந்தைகளே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, நம்மிடையே வாழும் வறியவருக்கு உதவிடும் போது, தேவையில் வாடும் ஏழைகளுக்கு உதவிடும் போது, இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழும் போது, பிறர் துன்பத்தில் பங்கேற்கும் போது, நமது பொன்னான நேரத்தை பிறருக்காக செலவிடும் போது, சமூக தீமைகளுக்கு துணை போகாத போது, நீதியை நிலைநாட்டும் போது இயேசு நம்மிடையே பிறக்கிறார். குடிலினில் தவழும் குழந்தை இயேசு நமது மனங்களிலும் செயல்களிலும் தவழ்ந்து நம்மிடையே மாற்றங்கள் கொண்டு வரவும், அன்பை வளர்க்கவும், உறவுகள் மேம்படவும், மனித நேயம் வளரவும், சமத்துவம் சகோதரத்துவம் வளர்ச்சி பெறவும் தம் பிஞ்சு கரங்கள் உயர்த்தி நமக்கு ஆசீர் அருள காத்திருக்கிறார். பாலனாய் பிறந்த பரமனுக்கு அன்பினை அளிப்போம். குடிலினில் பிறந்த குழந்தைக்கு பிரியத்தை அளிப்போம். மரியிடம் பிறந்த மழலைக்கு மனதினை அளிப்போம். நினைவு கொள்வோம், அன்பு என்பது வார்த்தைகளை கொட்டுவது அல்ல, செயல்களால் காட்டுவது. இயேசுவின் வருகை அன்பின் செயல் வடிவம். அதையே மனதில் கொண்டு என்றும் செயல்படுவோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்கள்.
அனைவருக்கும் வணக்கம். நான் லூர்து மேரி, தமிழாசிரியை. கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்து கவிதையின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அருவமாக இருந்தவர் உருவமாக இருக்கிறார். மானுடனை மீட்க மனிதனாக பிறக்கிறார். மண்ணகத்து மக்களை காக்க வந்த தெய்வம் அவர். மாந்தர் தேடிய அமைதியை தூதர் அறிவித்தனர். இன்று குண்டு மலையில் கரைந்து போனது அமைதி. இயற்கை பேரிடர் நடுவில் இயேசு பிறந்திருக்கிறார். கவலைகள் வேண்டாம், சிறு கலக்கமும் வேண்டாம். இரக்கம் கொண்ட இயேசுவிடம் இறங்கி வந்து மண்டியிடு. தயக்கமின்றி கேட்டிடு, கேட்ட வரம் கிடைத்திடும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கரம் விரித்து வேண்டுங்கள், கரம் தந்து காத்திடுவார். கவலையெல்லாம் களைந்திடுவார். காக்கும் தெய்வம் நான் என்றார். இழந்து போன இயல்புகளை மீட்டெடுக்க வந்தவர், மீட்பு தந்து காட்பவர். நம் துன்பங்கள் களைந்திட, துயரங்கள் தகர்த்திட, வேதனைகள் மறைந்திட, சோதனைகள் கடந்திட, இன்பமெங்கும் நிறைந்திட, பாரெங்கும் மகிழ்ந்திட, அற்புதங்கள் நிகழ்த்திட பாலன் இயேசு வருகிறார். அன்பெனும் பண்பை நமக்கு சொல்லித் தந்திட குழந்தை மனம் கொண்டு வரவேற்போம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். The halls with boughs of holy, la 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 la. 'Tis the season to be jolly, la 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 la. Don't be now a gay apparel, la 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 la. To the ancient Yuletide carol, la 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 la. See the blazing new day for us, la 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 la. Strike the harp and join the chorus, la 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 la. Follow me in merry measure, la 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 la. While I tell of Yuletide treasure, la 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 la. Fast away the old year passes, la 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 la. Hail the new ye lads and lashes, la 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 la. Sing we joyous all together, la 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 la. Heedless of the wind and weather, la 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 la. La 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 la. Dear parents and my dear students, greetings to everyone. Angels appeared to shepherds and said to them, "Do not be afraid. I am here with good news for you, which will bring great joy to all the people. This very day in David's town, your Savior was born, Christ the Lord." Birth of Jesus is good news to all the people in the world. Good news, great joy, and gift are the three important messages we learn from the Bible about the birth of Jesus Christ. Dear friends, we hear various news through newspapers, through television, through the internet, and through the people. Some news give us surprises, some news give us astonishment, some news give us pain and shock. But the message, birth of Christ, is good news. It is truly good news. It is good news for the poor and the needy. Secondly, the good news bring great joy.
A son or a daughter is born in our house, and we rejoice. But God the Father gave His only Son, Jesus, to this world. That is great joy which brings happiness. We are called to understand that this joy is a permanent joy. Next, it can be said that it is the greatest gift that God has given to our lives. It can be said that birth of Jesus is the greatest gift given by God. This wonderful gift is an indescribable gift. It is a gift that cannot be compared with any other valuable gifts. Perhaps the Lord God Almighty gave us the gift and rewards that He has given to us His only Son, Jesus. Christmas is the season of love, harmony, and celebration. It is during the Christmas celebration we share, offer the less fortunate, spend time with the loved ones, and have a good view of life. Christmas season is all about love, sharing, and togetherness. It's time to create memories, appreciate the blessings in our lives, and spread kindness to those around us. May the joy, love, and magic of Christmas fill your heart and home. May this special time of the year bring you peace, happiness, and time with those who matter most. Let the new year begins with God's blessings. Upcoming year will be filled with prosperity, good fortune, and good health. Hope this new year will bring all the greatest things you truly deserve. St. James Academy Management wishing you all a Merry Christmas and a blessed, prosperous New Year 2025. God bless you all. We wish you a Merry